மக்களே, அடிக்கிற வெயில நான் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பாருங்கோ. ஸ்டார்ட் 1 2 3 4 5. வணக்கம் மக்களே, நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா அன்றைக்கு கொடிகாமத்தில் இருக்கிற இந்த மட்பாண்ட கடையில் தான் ஏன் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு இந்த பிளேட் இந்த கப்பில் எல்லாம் குடிக்க சரியான வெட்டியா இருக்கு. அப்போ கட்டாயம் நான் மண்ணால் செய்த அந்த பாத்திரமும் அந்த கப்பும் வாங்கணும்னு சாவகச்சேரியில் தேடி நடத்த எந்த இடத்துலையுமே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாங்க கொடிகாமம் அதுவும் நட்சத்திர மஹாலுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த இடத்த கணக்க விதமான மட்பாண்ட பொருட்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்குங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்தோடனே இங்கே பாருங்க, இங்கே வாசல்ல நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த வெயில் காலத்துல எத்தனையோ பேர் கூலா குடிக்கணும்னு நினைச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிப்பீங்க. ஆனா உண்மையாவே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிக்கிற பொருட்கள் சுகாதாரம் நற்றது, எங்களோட உடம்புக்கும் தீங்கானது தான். ஆனா நீங்க இப்படியான திங்ஸ்ல ஸ்டோர் பண்ணி உங்களோட தண்ணியை குடிச்சிங்கன்னா எந்த வித விக்கினமும் இல்லை. ஸோ இப்போ டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் அதுவும் எங்களோட உள்ளூர் உற்பத்தியாளரே இதுகளை செய்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் கட்டாயம் அதை ஊக்குவிக்கணும். ஸோ அதை ஊக்குவிக்கிற முகமாக தான் நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது முந்தி காலத்துல இருந்து எங்களோட வீட்டை இது நாங்கள் அடிக்கடி வச்சிருப்போம். என்னண்டா எங்களோட வீட்டு வாசல்லையும் வச்சிருப்போம். சில வெயில் காலத்துல போற ஆட்கள் தண்ணி வேணுமெண்டா நாங்கள் இதுக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சிருப்போம். அவங்க தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. இங்கே இப்படி இப்ப முதல் இந்த பானை தனியா இருந்தது, இப்ப இந்த டப் மாதிரி எல்லாம் பிக்ஸ் பண்ணி வருது. அப்ப எங்களுக்கு ஈஸி, குடிக்கிற ஆட்களுக்கு கையை விட்டு அதுக்கு எடுக்க தேவையில இதன் மூலமாவே நாங்க எடுத்து தண்ணியை எடுக்கலாம். இதுல டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிசைன் எல்லாம் இருக்குது. ப்ரௌன், பட்டை கலர் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் இருக்குது. கீழே பாத்தீங்கன்னா இங்க முட்டி அதுகள் இருக்குது, வேற ஒவ்வொரு சைஸ்ல முட்டி இருக்குது, சட்டி இருக்குது, நாங்க சமைச்சு சாப்பிடுற சட்டிகள் இருக்குது. அதை விட இதுங்கன்னு பாத்தீங்கன்னா இதுங்கட இந்த வீட்டுக்கு முன்னால ஆக்களை வரவேற்கிறதுக்கு இல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்றதுக்கு நாங்க இதுக்குள்ள தண்ணி ஊற்றி பூக்கள் வச்சிருப்போம். அதுக்கு தான் நாங்க இது பாவிப்போம். அப்படி எங்களை பாருங்க வந்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நாங்க வீட்டோட அலங்காரத்துக்கு இதை போடுவோம். அந்த முன்னுக்கு அந்த காத்துக்கு சிலவுல இது அடிப்படைக்கு ஒரு நல்ல ஒரு சத்தம் ஒன்று இருக்கும், அது நல்லா இருக்கும். இப்படி வேற ஆர்டிபிஷியலா வேற பிளாஸ்டிக் அதுகள்ல வந்தாலும் இது உண்மையாவே ஒரு வடிவு. நான் சிங்கள இடத்துல இதுகள் பார்த்திருக்கிறேன். இப்ப நான் இங்கேயே ஜப்னாலேயே இதுகள் பார்க்கிறேன். இது என்னன்னு பாருங்க, கீழே இருக்கிற இது உண்டியல், காசு நாங்க போடுற உண்டியல். இங்கால அடுப்பு இருக்குது. இஞ்சால பாத்தீங்கன்னா அகப்பை அதுகளும் வச்சிருக்கணும். முக்கியமா இது எங்களுக்கு தீபாவளிக்கு இது நாங்க கார்த்திகை விளக்கீடு அதுகளுக்கு இது தேவைப்படும். என்னன்னு பாக்குறீங்களா, கையில் தீபம் ஏந்தி வந்தோம்னு பாட்டோட வருவாங்களே, இதுதான் அந்த சரியா. இதுகள் ஃபெஸ்டிவல் நாட்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இஞ்சால வேற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இங்க புட்டை விற்கிற இதுகள் இருக்குது. அதை விட இஞ்சால பாத்தீங்கன்னா கணக்கு உண்டியல், அப்படியே கணக்கு உண்டியல் செய்து வச்சிருக்கணும். உண்டியல்லே வேற டிசைன்ஸுகள்ல இருக்குது. அப்படியே வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ள கணக்க சட்டி இருக்குது. சட்டி இது என்ன தெரியுமா? இவே நான் மண்பாண்டம் மட்டும்தான் நினைச்சேன். ஆனா இவே பனை ஓலையில செய்த பொருட்கள் எல்லாம் இருக்குது. முட்டி அதுகள் இருக்குது. முந்தி காலத்துல எல்லாம் நாங்க தண்ணி அள்ளோன் பண்ணா பிளாஸ்டிக் குடங்களோட சில பேர் போயினோம், சில பேர் இந்த மண் குடத்தோட போயினோம். உண்மையாவே நல்ல வடிவா இருக்கும். இங்க ஒவ்வொரு சட்டிகள் இருக்குது வித்தியாசமா சமைக்கிறதுக்கு. வேற அளவுல சட்டி, இப்ப நான்ஸ்டிக் அடுப்புல பாவிக்கிறேன்றாலும் அந்த தட்டியான சட்டி அதுகளும் இருக்குது. இங்க கறி வைக்கிற கைப்பிடியோட இருக்கிற சட்டி இருக்குது. இதெல்லாம் கைப்பிடியோட இருக்கிற சட்டி நல்ல வடிவா இருக்குது. மூடியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஆனா உண்மையா பேர் சொல்றவே மண் சட்டியில சமைச்சு சாப்பிடுறது இந்த நாங்க நார்மல் வெள்ளி பாத்திரங்களை சமைச்சு சாப்பிடுறத விட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதை ஒருக்கா ட்ரை பண்ணணும். இது என்னது? இது தோசை சட்டி. என்ன இது தோசை சட்டி பாத்தீங்களா அப்படி இருக்குண்டு, நல்ல வடிவா இருக்கு தோசை சட்டி. மற்ற இது இந்த அலங்காரத்துக்கு பார்த்தனாங்க அதுக்காக இது சின்ன சைஸுகள்ல இருக்குது, குட்டி குட்டியா. ஜானையோட முகத்தை பாருங்க நல்ல வடிவா தத்ரூபமா மண்ணுல செய்திருக்கிறாங்க. நல்ல வடிவா இருக்குது.
வாங்க அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். எனக்கு அடுப்பு இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா முன்னுக்கு பார்த்தா அதே இங்க வேற வேற டிசைன்ஸ்ல இருக்குது. இத பாருங்க, இது பூச்சாடி. பூச்சாடி இந்த முன்னுக்கு டிசைன் பாருங்க, வித்தியாசமா இருக்குது. நல்ல வடிவா அந்த தத்ரூபமா செய்திருக்கணும் இல்லாம. அதை விட இங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க யானை, நாய், கிளி, இப்படி ஒவ்வொரு விதமான பிராணிகளை வந்து இப்படி செய்திருக்கணும். நல்ல வடிவா இருக்கு. இந்த யானை எல்லாம் சந்தம் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு. இங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கு. எத்தனை பேர் இங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோட ஃபேன்? நான் முக்கியமா நான் அவர்கிட்ட ஃபேன். இது கட்டாயம் நாங்க வாங்கத்தாமா. இதை விட வேற இங்க அதாவது பொங்கல் பானை நினைக்கிறேன். இது பொங்கல் பானை இல்லையா? நல்ல வடிவா குட்டியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பொங்கல் செய்யறதுக்கு போல இருக்குது. நல்ல வடிவா இருக்கு. இதை விட இன்னும் முக்கியமா உங்களுக்கு டீ, மண்ணில் செய்த கப்ல குடிக்கணும்னா இது வாங்க. அப்படி இது கணக்கு இருக்குஞ்சு. அப்படியே தங்க முலாம் போட்டிருக்கிறாங்க. கணக்கு இருக்குது. இதுல உண்டியல் சின்ன சைஸ்ல இருக்குது. இங்க பாருங்க, குட்டி முட்டி குட்டி பானை. ஏன்னா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இந்த அப்பாட்ட நான் சொல்லி விடுறேன், அந்த சமைக்கிற செட் எல்லாம் வந்து மண்ணுல வாங்கிட்டு வாங்க, ஒரு குட்டியில நாங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குது. இங்க இது நாங்க தண்ணி ஊத்தி குடிக்கலாம். இங்க கப்பை பாத்தீங்கன்னா கணக்க டிசைன்ல இருக்குது. வேற ஒவ்வொரு டிசைன். இங்க பெரிய கப் இருக்குது, அதை விட பெரிய கப் இருக்குது, குட்டி கப் இருக்குது, இங்க இப்படி கப்புகள் இருக்குது. நல்ல வடிவா இருக்கு. அப்படி எஞ்சால வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இதான் நான் தேடி வந்த ஐட்டம். பிளேட், அதுவும் மண்ணால செய்த பிளேட். இதைத்தான் தேடி வந்து நான் கட்டாயம் இது வாங்கணும்னு கிடைச்சிட்டு. இதுவும் அந்த கப்பும் வாங்கணும்னா நான் கப் எனக்கு இதை விட பெரிய சைஸ்ல தான் வேணும். அதுவும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பட் இங்க இது சட்டி பாத்தீங்களா, இதுவும் நல்லா இருக்கு. இப்படி ஒன்று வாங்கினாலும் கறி எல்லாம் போட்டு சோறு இல்லை வடிவா குழைச்சி சாப்பிடலாம். இஞ்சால பாத்தீங்களா, இஞ்சாலையும் வேற வேற சட்டியல் இருக்குது. இஞ்சாலையும் அதேதான் அடுப்புகள் அதுகள் இருக்குது. உள்ளுக்கு போய்க்கோமா. எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு. இந்த வாசதுகள் நாங்கள் டீச்சர்ஸ் யாருக்கும் கிஃப்ட் பண்றோம்னா நாங்களே இதுல பெயிண்ட் அதுகள் பண்ணிட்டு ஒரு ஆட்கள் பெயிண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. நார்மல் வாசல அவங்க பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி பெயிண்ட் பண்ணிட்டு நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்க முக்கியமா ஒரு ஐட்டம். இது என்ன தெரியுமா? கெட்டில் வந்து இப்படி இருக்குது. மண்ணுல உண்மையா நல்ல வடிவா இருக்கு. நான் ஒரு பிளேட்டும் கப்பம் வாங்கிட்டு போகும்போது தான் நினைச்சுன்னா நான் இந்த கணக்க சாமான்கள் வாங்கிட்டு போகணும். இங்க பாருங்க பானிய, பயமா இருக்கு. எடுத்தா அங்கே மாறிக்கடி தட்டுப்பட்டு விழுந்துருமோண்டு நல்ல வடிவா கீறி இருக்கேன். அந்த பொட்ஸும் நல்ல வடிவா இருக்கு. இது அடுப்பு என்ன? இது 2 அடுப்பு. நாங்க வச்சு சமைக்கிற 2 அடுப்பு. இது நல்லா இருக்கு. இங்கால முட்டியல் இருக்குது. இங்க ஃபுல்லாவே இவ்வளவுமே பானைகள் தான். ஒவ்வொரு சைஸ்ல பெரிய பானைகள் இருக்குது, குட்டி பானைகளும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த பிளேட் தான் வாங்க போறேன். வந்து உண்மையாவே மண் சட்டியில இந்த சோறு எல்லாம் குழைச்சி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னவே. ஸோ நான் கட்டாயம் இதுவும் வாங்கி, அதோட இந்த கப் குடிக்கிற தண்ணி கப் இஞ்சால இருக்குது, இதுவும் நான் வாங்க போறேன். இது 2 முக்கியமா இன்றைக்கு வாங்க போறேன். அதோட என்னோட வந்தவா இந்த தண்ணி நாங்க சேகரித்து வைக்கிற இந்த குசாவும் வாங்க போறேன். சரி, நான் வாங்கிட்டேன்னு சொல்லி சொல்றேன். இந்த இவையோட கடை எங்க இருக்குண்டா வந்து இந்த நட்சத்திர மஹால் அதுக்கு எதிராவே வந்து இருக்குது. வந்து சின்ன கடை தான். நான் உள்ளுக்கு வந்து கணக்க பொருட்கள் இருக்குது. வந்து இந்த அப்படியே பாத்தீங்கன்னா கணக்க பொருட்கள் இருக்குது. அப்படியே நாங்கள் எங்களுக்கு தேவையான அந்த சட்டி, கோப்பை மற்றும் அந்த கூசா எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு எங்களோட வீட்டை நோக்கி புறப்பட்டோம். தேங்க்யூ.